இல்லை, அது ஏற்றுக்காது மக்களுடைய பிரச்சனை. தொடர்ச்சியாக களத்தில் நிற்க வேண்டியங்கிறது தான் எங்கள் கொள்கை முடிவு. அதனால தான் நம்ம போட்டிடுறோம். இதில் அதிமுகங்கிறது அது எந்த அளவுக்கு தேர்தலை சந்திக்குது நேர்மையாங்கிறது நீங்கள் பார்க்கணும். பல கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறது, பெரும் பணத்தை கொட்டி முதலீடு செய்யுது. அதனால் அது நீங்கள் அதிகமாக காசு கொடுக்குறவங்க ஆளுங்கட்சி, குறைவாக காசு கொடுக்குறவங்க எதிர்கட்சிங்கிற நிலை தான் நீண்ட காலமாக இங்கே உருவாக்கப்படுது. அப்படி இல்லாமல் அவங்க போட்டி போட்டால் மக்கள் எங்களுக்கு வாக்கு தர வேண்டிய சூழல் தான் உருவாகும். அதனால் அதை யோசிக்க முடியாது. நாங்கள் என்ன பார்ப்போம், போன சட்டசபை தேர்தலில் 2016 எவ்வளோ வாங்கினோம் ஒவ்வொரு தொகுதிக்கும். இப்போ அதை விட அதிகமாக வாங்கியிருக்கோமா, அப்போ நம்ம முன்னேறோம், வளர்கிறோம். அதுதான் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அப்படி தானே பார்ப்போம். அரசு காஷ்மீர் இரண்டாக பிடிச்சவங்களை நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படிங்கிற நேற்று உரையில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எதிர்த்து பேசுறவங்க நாங்கள் மன்னிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். சரி, என்ன எதிர்த்து பேசினவங்கள மன்னிக்கிறது எதுக்கு மன்னிக்கணும்? எனக்கு புரியல இது எப்படின்னு. சட்ட மசோதா வரைவு பண்ணதில் எதிர்வாதங்கள் வைத்து அவங்களை குறைத்தே நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரியான மைக்கி பத்தில் உரையில் சொல்லியிருந்திருக்காங்க. இது மன்னிக்க வேண்டியதில்லை. ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அது எங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அது தேவையற்றதுன்னு. அது யூனியன் பிரதேசமாக அறிவித்ததில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சிறப்பு அந்தஸ்தை திருப்ப பெறணுங்கிறீங்க. அது கொடுத்தது யார் முதல்ல? அப்போ அப்படின்னா அந்த காஷ்மீரில் மட்டும்தான் இருக்குதா? இன்றைக்கி மிசோரமில் இருக்குது, கோவாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அது 370 இருந்துச்சு, இங்கே 371 இருக்குது. அதையெல்லாம் நீக்குங்க. அப்போ காஷ்மீருக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை எடுத்தது போல் இந்தி மொழிக்குன்னு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெறுங்க. அப்போ தானே அது உலகத்தில் அது உயர்ந்த மொழி. இப்போ எங்கள் மொழியெல்லாம் தாழ்ந்த மொழியா? என்ன ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்துன்னு கேட்குறேன். நீங்கள் இந்திக்கு மட்டும் என்ன சிறப்பு அந்தஸ்து, அதை திருப்பி எடுங்க. கோயில்களில் பிராமணர்கள் மட்டும்தான் போய் வழிபடணுங்கிற சிறப்பு உரிமை என்ன? எல்லாரும் போகலாம்னு சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் திரும்ப பெறுங்க. அதுதானே சரியாக இருக்கும். நீங்கள் ஏன் இவ்வளோ அக்கறையாக செய்கிறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படின்னா செய்யும்னு நமக்கு தெரியாதா? அது நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இந்த 2ஆக பிரிச்சிட்டதில், யூனியன் பிரதேசம் மாற்றிட்டதில் எவ்வளவு சிறப்பான வளர்ச்சியை காஷ்மீர் தொடப்போகுதுன்னு நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. ஒரு 5 ஆண்டு கழிச்சு கீழே இறங்கும்போது இப்போவே முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க போகுது. நேற்று என்ன சொல்கிறாரு, தமிழ் படங்கள், ஹிந்தி படங்கள், தெலுங்கு படங்கள் எடுக்கிறவங்கலாம் வாங்க அப்படின்னு. அங்கே கொண்டு போய் தமிழ்நாட்டுக்குள்ள 1 கோடி வட இந்தியர்களை குடியேற்றிருக்கிறாங்க 5 ஆண்டுகளில். இன்னும் பல பேரை ஏற்றுவாங்க. அது மாதிரி அங்கே போய் குடியேற்றுவாங்க. அங்கே பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. அங்கே யாருக்கு கிடைக்கும்? அது யாருக்கு கிடைக்கும்? அங்கே இருக்க தாழ்த்தப்பட்டவருக்கு கிடைக்குமா? அங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க போகுதா? அப்போ இவங்க குடியேற்ற போகிறவங்களுக்கு தான் அது வரும். இங்கே பெரும்பெரும் முதலீட்டாளர்களை, அந்நிய உள்நாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு போய் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை நிறுவி பெரிய விடுதிகளை கட்டி அது ஒரு கேளிக்கை களமாக மாற்றி முடிச்சு சொல்லிடுவாங்க. அதுதானே நடக்குது. பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாற்றுவாங்க. இது இவ்வளோ காலம் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு, அது தகர்ந்து போகும். அவ்வளோதான். அது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டு வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் 2ஆக பிரித்து கூறு போட்டு தமிழர்கள் ஒற்றுமை இங்கே வள கொள்ளை அடிக்கும்போது ஒன்று சேர்ந்து போராடுறாங்கல்ல, அதுக்கு வலிமை இல்லாமல் பிரித்து போட்டால் பிரச்சனை இல்லை. அவங்க எளிதாக உள்ள நுழையலான்னு நினைப்பாங்க. அதான் நடக்கும். அது நடக்கும். தெரியல, அது அவங்க எதாவது சொல்லிக்கிறாங்க. அவங்க ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே தான் பேசிக்கணும். அது நன்றி.